வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் தவா எக் மசாலா. யூஸ்வலாக ஏதாவது கிரேவி ஆகட்டும், செமி கிரேவி ஆகட்டும், நம்ம பேனில் வச்சு தான் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு தோசை தவாவில் வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக சூப்பரான முட்டை மசாலா பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலையே தவா எக் மசாலா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முட்டை மசாலாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 10-12 பல்லு பூண்டு, கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி இலை, அப்புறம் 2-3 பச்சை மிளகாய். காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் போடலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. முட்டை மசாலா பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் 4 வேக வச்ச முட்டை எடுத்திருக்கேன். முட்டை உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு முட்டை எடுத்துக்கோங்க. இனி இந்த முட்டையை 2ஆக கீறி வச்சிடலாம். எப்படி எல்லா முட்டையும் 2ஆக கீறி வச்சிருங்க. இனி இந்த கீறி வச்ச முட்டையெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விடலாம். ஆயில் நல்லா சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தை போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகம் லைட்டாக எண்ணெயில் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி இலையை போடலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கீறி வச்ச அந்த முட்டைகளை இப்போ 1 by 1 அதில் ஆட் பண்ணலாம். இதுக்கு மேல கொஞ்சமா வத்தல் பொடி தூவலாம். ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு தூவினா போதும். கூடவே கொஞ்சமா மஞ்சள் பொடியும் தூவலாம். இப்போ இந்த முட்டைகளை எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதை ஸ்டவ்ல இருந்து இறக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ முட்டை மசாலா ரெடி பண்ணிடலாம். தவா எக் மசாலானால ஒரு தோசை தவாவை ஸ்டவ்ல வைங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விடலாம். ஆயில் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். லைட்டாக பொரிஞ்சதும் அதில் ஒரு கப் அளவு பொடியை நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் அதில் பொடியாக நறுக்கி வச்ச ஒரு 1/2 கப் அளவு தக்காளியை போடலாம். போட்டு நல்ல இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாடை போகிறது வரை
நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். தக்காளியோட பச்சை வாடை போனதும் அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி வத்தல் பொடி போடலாம். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக சாதாரண வத்தல் பொடி ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைன்னா நீங்கள் வந்து ஒரு 3/4 கப்பிலேருந்து 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகி அதில் இருந்து ஆயில் ரிலீஸ் ஆகுறது வரை இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலால இருந்து எண்ணெய் வெளியாக ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டைகளை வந்து 1 by 1 ஆட் பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த முட்டைகளை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. தவா எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இனி இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவலாம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக தோசை தவால வச்சு சூப்பரான ஒரு எக் மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த எக் மசாலாவை சப்பாத்தி, ஆப்பம், ரைஸ் வெரைட்டிஸ் கூட வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இன்னும் ஒரு புதுவித ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் சௌமியா.